இந்தியாவிற்கான விண்வெளி மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என கன்னியாகுமரியில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பில் உள்ள ஐயா வைகுண்டர் தலைமைப்பதியில் சாமி தரிசனம் செய்த இஸ்ரோ தலைவர் நாராயணன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்தியாவிற்கான விண்வெளி மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறியவர், இந்த திட்டத்திற்கு அரசு முதற்கட்ட அனுமதி வழங்கியுள்ளது என்றும் 52 டன் எடை கொண்ட மையத்தை 5 ராக்கெட் மூலம் விண்ணுக்கு கொண்டு சென்று நிறுவப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மார்க் 3 ராக்கெட் மூலம் அமெரிக்காவின் 6000 கிலோ எடை கொண்ட தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் டிசம்பர் மாதம் அனுப்பப்படும் என்று தெரிவித்தவர், மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் ஒரு பகுதியாக 3 ஆளில்லா ராக்கெட் அனுப்பி வெற்றி பெறும் வகையில் இந்த ஆண்டு இறுதியில் முதல் ராக்கெட் அனுப்பி சோதனை செய்யப்பட்டு 2027 தொடக்கத்தில் ககன்யான் திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். இஸ்ரோவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷமே ஒரு 5-6 ராக்கெட் லான்ச் இருக்கு. இப்போ அடுத்த மாதம் முதல் வாரத்தில் ஒரு இந்த தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் அனுப்ப போகிறோம். அதுக்கு பிறகு இப்போ அமெரிக்காவிலிருந்து ஒரு 6000 கிலோ எடை உள்ள ஒரு தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் கமர்ஷியல் மூலமாட்டு நம்ம மார்க் 3 ராக்கெட்டில் அனுப்புறதுக்கு அந்த செயற்கைக்கோள் வந்தாச்சு, இந்தியாவுக்கு வந்தாச்சு. அது டிசம்பரில் இருக்கும். இந்த வருஷம் ஆட்கள் இல்லாத இப்போ ககன்யான் ப்ரோக்ராம் ஆட்களை விண்வெளிக்கு கொண்டு கூடிய ப்ரோக்ராம் ஆகும். அதில் 3 ராக்கெட் ஆள் இல்லாமல் அனுப்பணும். அனுப்பி அந்த வெற்றியை வச்சு தான் இப்போ ஆளை அனுப்புறதாட்டு திட்டம் போட்டிருக்கோம். திருச்சி ரயில் நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரயிலில் பட்டாசு கொண்டு செல்லப்படுகிறதா என போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். திங்கட்கிழமை நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பொதுமக்கள் சொந்த ஊர் செல்வதற்காக ரயிலில் பயணம் மேற்கொள்கின்றனர். இதனால் பாதுகாப்பு கருதி ரயிலில் பயணிக்கும் பயணிகள் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களான பட்டாசுகள், பெட்ரோல், மண்ணெண்ணெய், ஆயில், பெயிண்ட் போன்ற அபாயகரமான பொருட்களை எடுத்து செல்ல வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் ரயில் நிலையத்திற்கு உடைமைகளுடன் வரும் பயணிகள் மோப்பனாய் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் தீவிர சோதனைக்கு பின்னே ரயில் நிலையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் போலீசார் மற்றும் RPF வீரர்கள் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கரூரில் தரைக்கடை அமைத்த சிறு வியாபாரிகள் 30க்கும் மேற்பட்டோரை கைது செய்த போலீசார் தள்ளுவண்டிகளையும் பறிமுதல் செய்தனர். கரூர் மாவட்டம் ஜவஹர் பஜார் பகுதியை சுற்றியுள்ள சிவன் கோயில் சாலை, லாரிமேடு ஆகிய பகுதிகளில் தீபாவளியை முன்னிட்டு அமைக்கப்பட்ட தரைக்கடைகளை தற்காலிகமாக அப்புறப்படுத்த கரூர் நகர காவல்துறையினர் வலியுறுத்தினர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற கேரளா, கர்நாடகா, வடமாநிலம் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தரைக்கடை வியாபாரிகள் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். மேலும் தள்ளுவண்டிகள் மாநகராட்சி வாகனத்தில் பறிமுதல் செய்து எடுத்து செல்லப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தீபாவளி விற்பனைக்காக கடன் வாங்கி வாழ்வாதாரத்திற்காக தரைக்கடை அமைத்து வியாபாரத்தில் ஈடுபடும் சிறு வியாபாரிகளான தங்களை போலீசார் கடைகளை அப்புறப்படுத்த கெடுபிடி விதிப்பதாக தரைக்கடை வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வறுமையை ஒழிக்க திமுக அரசு என்ன நடவடிக்கைகள் எடுத்தது என மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான RP உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளித்த ஸ்டாலின் முதலமைச்சர் பதவிக்கு வந்ததாக குற்றம் சாட்டியவர், மூலதன செலவு குறித்து எடப்பாடி பழனிசாமியின் கேள்விக்கு நிதியமைச்சர் முழுமையான பதில் அளிக்கவில்லை என தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சி தொடர ஏதாவது ஒரு சாதனையை திமுகவால் கூற முடியுமா என கேள்வி எழுப்பியவர், வரிமுறைகேட்டில் ஈடுபட்டதுதான் திமுகவின் சாதனையா எனவும் வினாவினார். தொடர்ந்து சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை நேரலை செய்யாமல் திமுக அரசு இரட்டிப்பு வேலை செய்ததாக குற்றம் சாட்டியவர், வறுமையை ஒழிக்க திமுக என்ன நடவடிக்கைகள் எடுத்தது என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் திமுக ஆட்சியில் தமிழகத்தில் ஜனநாயகம் செத்துவிட்டது என கூறிய அவர், 2026 எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மக்களாட்சி மலரப்போகிறது என நம்பிக்கை தெரிவித்தார். இன்றைக்கு ஒரு பாரபட்சமான மொத்தத்துல ஜனநாயகம் தமிழகத்திலே செத்து போச்சு. மீண்டும் ஜனநாயகம் மலரணும், மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதணும். அதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். அதற்கு இந்த தீபாவளி திருநாளில் இன்றைக்கு தீபம் ஏற்றி வச்சு தீமைகள் ஒளிந்து நன்மைகள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா எம்ஜிஆர் ஆட்சி, அம்மா ஆட்சி, எடப்பாடியார் தலைமையில மக்களாட்சி மலரணும். கடலூர் மாவட்டத்தில் 2500 போலீசார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தீபாவளி பாதுகாப்பு பணி தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தீபாவளியை முன்னிட்டு 2 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் மேற்பார்வையில்
10 துணை காவல் கண்காணிப்பாளர்கள் என மொத்தம் 2500 காவல்துறையினர் மற்றும் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் 65 கிராமங்களில் பிரச்சினைக்குரிய நபர்கள் என அடையாளம் காணப்பட்ட 137 பேரில் சிலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டவர், தீபாவளி பண்டிகை நாளில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை உருவாக்கும் நோக்கில் செயல்படும் நபர்கள் மீது கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்யப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். மேலும் மது அருந்திவிட்டு விபத்தை ஏற்படுத்தும் வகையில் அதிவேகமாக வாகனம் இயக்குபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். இதற்கு முன் நடந்த தீபாவளியை வைத்தும் பழைய பிரச்சனைகளை வைத்தும் ஒரு 65 கிராமங்கள் ஒரு பிரச்சனை வரலாம் அப்படின்னு நாங்கள் எச்சரிக்கையாக அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு 137 நபர்கள், அதாவது பிரச்சனைக்குரிய நபர்களை கண்காணித்து கொண்டு இருக்கிறோம். சில பேர்களை எச்சரித்திருக்கிறோம். சில பேர்களை சிறைக்கும் சென்று இருக்கிறார்கள் இப்போ 2 நாளில். ஸோ அதனால் இந்த தீபாவளிக்கு பல்வேறு ஊர்களில் இருந்து நமது மாவட்டத்திற்கு திரும்பி வருவாங்க, கிராமங்களுக்கு செல்வாங்க. ஸோ அப்படி தீபாவளி கொண்டாட்டத்தின் போது இந்த மது அருந்துவிட்டு சண்டை செய்வது செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ அதற்கான நம்ம எல்லா இடங்கள்லையும் காவல்துறை இருக்கும் அளவுக்கு நமக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இடுக்கி வண்டிப்பெரியாறு அருகே வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளை நீரை வெளியேற்றி சுத்தப்படுத்தி கொடுத்த தீயணைப்பு துறையினரின் செயல் வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழக கேரள எல்லையை இணைக்கும் இடுக்கி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த 2 நாட்களாக தீவிரம் காட்டி வருகிறது. இந்நிலையில் கனமழையால் இடுக்கி வண்டிப்பெரியாறு அருகே நெல்லிமலை, கக்கி சந்திப்பு, ஜவஹர் நகர், பிரியதர்ஷினி நகர் வழியே செல்லும் கால்வாயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கால்வாய் நீர் கரையோரம் இருந்த வீடுகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களுக்குள் புகுந்ததால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். இதனையடுத்து மழைநீர் குறைந்து நீர் வழிந்ததும் இடுக்கி பீருமேடு தீயணைப்பு துறையினர் வீடுகள் மற்றும் கடைகளுக்குள் இருந்த சகதிகளை தண்ணீர் கொண்டு தூய்மைப்படுத்த உதவி செய்தனர். மேட்டூர் அருகே சேலம் கேம்ப் பகுதியில் பெண் தொழிலாளி வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே சேலம் கேம்ப் பகுதியைச் சேர்ந்த பெயிண்டர் மணிகண்டன் என்பவர் தனது வீட்டின் அருகே மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்தார். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கருமலை கூடல் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இதில் ஈடுபட்டது மணிகண்டனின் நண்பர் வினுகுமார் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து தலைமறைவாக இருந்த வினுகுமாரை கருமலை கூடல் போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் வினுகுமார் கைது செய்யப்பட்டார். பின்னர் வினுகுமாரிடம் மேற்கொண்ட விசாரணையில் சம்பவத்தன்று மணிகண்டன் மற்றும் வினுகுமாருக்கு மது அருந்துவதில் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக கோபமடைந்த வினுகுமார் கிரிக்கெட் ஸ்டம்ப் மற்றும் கத்தியால் மணிகண்டனை தாக்கி கொலை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து வினுகுமாரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே ஏரிகள் நிரம்பி வரும் நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் நீர் செல்லும் வழித்தடங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பே மிகப்பெரிய ஏரிகள் நிறைந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் உத்தரமேரூர் ஏரியினை ஆய்வு செய்து நீர் செல்லும் வழித்தடங்கள் குறித்து நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து காட்டுப்பாக்கம் களங்கள் பகுதியினையும் ஆய்வு செய்த அவர் பொதுமக்களை அனுமதிக்க வேண்டாம் என கூறி காவல்துறையிடம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாலாற்றில் வெங்குடி அருகே புதிய தடுப்பணை கட்ட அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்வில் நீர்வள ஆதாரத்துறை அலுவலர் மார்க்கேண்டையன், உத்தரமேரூர் பேரூராட்சி தலைவர் சசிகுமார், திமுக ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன், பாரிவள்ளல் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இப்பொழுது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த வெங்கச்சேரி தடுப்பணையில் இருந்து காவாந்தண்டலம் ஏரிக்கு செல்லுகின்ற வகையில் அங்கே ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அது டெண்டர் பணிகள் எல்லாம் முடிந்திருக்கின்றது. விரைவிலே அந்த பணி துவங்கும். திமுக கூட்டணியை விட்டு விசிக வெளியேறிவிட்டால் மற்றொரு தீபாவளியாக சிலர் கொண்டாடுவார்கள் என செங்கல்பட்டில் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் எடையாளம் கிராமத்தில் விசிக கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் எடிசன் அவர்களின் தந்தை மறைவின் காரணமாக நடைபெற்ற படத்திறப்பு விழாவில்
விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டு படத்தினை திறந்து வைத்தார். பின்னர் பேசிய திருமாவளவன், வருகின்ற தேர்தலில் 2வது இடத்தை பிடிப்பதில் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் ஆகிய கட்சிகளுக்குள் போட்டி இருப்பதாக கூறியவர், பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் நேர் எதிரியாக இருப்பது விசிக கட்சிதான் என குறிப்பிட்டார். மேலும் திமுக கூட்டணியை விட்டு விசிக வெளியேறிவிட்டால் மற்றொரு தீபாவளியாக சிலர் கொண்டாடுவார்கள் என்று கூறியவர், தன்னை பற்றி பொய்யான செய்திகளை பரப்பும் தனியார் தொலைக்காட்சிகளுக்கு RSS துணை போவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து கரூர் சம்பவத்தில் முதலாக விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்த அண்ணாமலை, தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரனை பதவியில் இருந்து விலக்கிவிட்டு மீண்டும் அந்த பதவியை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுவதாக தெரிவித்தார். அவங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கிறது, நட்பு இருக்கிறது. பிஜேபி நட்பும் இருக்கிறது, வேறு நட்பும் இருக்கிறது. வீடியோ இப்படி நான் போட்டிருக்கேன், நீ உடனே எக்ஸ்தலத்துல போடு. தமிழ்நாட்டில் முதல் பொலிட்டீஷியன் பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் போட்டிருந்தா கரெக்ட், இல்ல அண்ணாமலை போடு. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இயக்கத்தோடர்கள் முன்னணி பொறுப்பாளர். சென்னை கிளாம்பாக்கத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பேருந்துகளுக்கு முன்பதிவு செய்தும் 3 மணி நேரத்திற்கு மேல் பேருந்து வராததால் பயணிகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. திங்கட்கிழமை நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கொண்டாட உள்ள நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு படையெடுக்க துவங்கியுள்ளனர். இதனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. மேலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அரசு பேருந்துகளில் கடந்த 16ஆம் தேதி முதலில் இருந்து சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முன்பதிவு செய்திருந்த நிலையில் அரசு பேருந்துகள் குறிப்பிட்ட நேரத்திற்கு வராததால் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேல் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் முன்பதிவு செய்யப்பட்ட பேருந்துகள் மட்டும் தாமதமாக இயக்கப்பட்டு வருவதால் பேருந்து நிலையத்தில் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மேலும் கும்பகோணம், பன்ருட்டி, வடலூர், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்ல வேண்டிய பேருந்துகள் முன்பதிவு செய்தும் குறிப்பிட்ட நேரத்திற்கு வரவில்லை என குற்றம் சாட்டிய மக்களிடம் காவலர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் காரணமாக சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விஜயுடன் அதிமுக கூட்டணி அமைத்தாலும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என சென்னையில் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நடிகை கௌதமி தெரிவித்துள்ளார். அதிமுக கட்சியின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு சென்னை காசிமேட்டில் அதிமுக மாவட்ட செயலாளர் ராஜேஷ் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நடிகை கௌதமி மீனவ மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கரூர் உயிரிழப்பு விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டவர், கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணையில் உண்மைத்தன்மை வெளியே வரும் என தெரிவித்தார். மேலும் விஜய் கட்சியுடன் கூட்டணி அமைத்தாலும் அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாட்டில் அடுத்த முதலமைச்சராக வருவார் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து கரூர் கூட்ட நெரிசல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். பாதிக்கப்பட்டவங்க மட்டும் இல்ல, உயிரிழந்து வாடும் அந்த குடும்பங்களுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும், நடக்கும். உண்மையான பொறுப்பு எங்க இருக்கு அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்கும் தெரிய வரும். அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட ஒரு நம்பிக்கையோட தான் இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நம்ம வரவேற்கும். பையனூர் OMR சாலையில் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளம் சார்பில் நடைபெற்ற பேருந்து நிழற்குடை திறப்பு விழாவில் அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் பையனூர் OMR சாலையில் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் சார்பில் சினிமா செட் அமைப்பாளர்கள் மூலம் நவீன பேருந்து நிழற்குடை திறப்பு விழா சம்மேளன தலைவர் RK செல்வமணி தலைமையில் நடைபெற்றது. மேலும் பெப்சி துணைத் தலைவர் தீனா, பொதுச் செயலாளர் இயக்குனர் பேரரசு, திருப்போரூர் ஒன்றிய குழு தலைவர் இதயவர்மன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு பேருந்து நிழற்குடையை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பெப்சி தலைவர் இயக்குனர் RK செல்வமணி, திரைப்பட தொழிலாளர்களுக்கு இடம் வழங்கிய மறைந்த கலைஞர் அவர்களுக்கு திரைப்பட தொழிலாளர்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியவர், 6000 திரைப்பட தொழிலாளர்கள் திரைப்பட நகரில் 3 ஆண்டுக்குள் குடியேற தமிழக அரசு வங்கி கடன் உதவிக்கு ஏற்பாடு செய்து முறையான அப்ரூவல் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பேங்க் கேரண்டி கொடுக்கறதுக்கு எங்கிட்ட எந்த சொத்துமோ இல்லை அதுக்குண்டான வசதியுமோ இல்லாத தொழிலாளர்கள் இருக்கிறதால அரசாங்கம் முன்னாடி கொடுத்தது. ஆனால் அப்புறம் அடுத்த வந்த நிலையில அந்த கவர்மெண்ட் ரிவோக் பண்ணிட்டதால எங்களால் அதை எந்த பேங்க்கும் எங்களுக்கு அந்த உதவி பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்காங்க.
அதனால அரசாங்கத்திட்ட மறுபடியும் வந்து ஒரு கோரிக்கை கொடுத்துருக்கோம். பண உதவி தேவையில்லை, எங்களுக்கு வந்து ஒரு பேங்க் கேரண்டி கொடுத்தாங்கன்னா எல்லா தொழிலாளருக்குமே நாங்கள் வந்து வீடு கட்டுறோம். ஏறக்குறைய ஒரு 6000 தொழிலாளர்களுக்கு, அதாவது வந்து LIGலேருந்து MIGலேருந்து HIGலேருந்து எலைட் குரூப்லேருந்து, அதாவது நாங்கள் ஒரு தொழிலாளர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே இங்கே வந்து குடியேறணும்னு விரும்புகிறோம். அதுக்கு ஒரு அப்ரூவலுக்காக ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கோம். அந்த அப்ரூவல் கொடுத்து அதுக்கான உதவியும் பண்ணி கொடுத்தாங்கன்னா வெகு சீக்கிரத்தில் இந்த 3 வருஷத்துக்குள்ள நாங்கள் எங்களால் வந்து குடியேற முடியும். போச்சம்பள்ளி வார சந்தையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 3 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் நடைபெற்ற வார சந்தையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை, வேலூர், மதுரை, கோவை, சேலம், திருச்சி, ஈரோடு, பொள்ளாச்சி ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலமான கர்நாடகா, ஆந்திரா போன்ற பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் ஆடுகளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் வந்திருந்தனர். மேலும் செம்மறியாடு, வெள்ளாடு, மரிக்கை என சுமார் 5000 ஆடுகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டன. மேலும் ஆட்டுச்சந்தையில் மட்டும் சுமார் 3 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகியுள்ளதாகவும் தாங்கள் எதிர்பார்த்த விலை கிடைத்ததால் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். மேலும் இந்த வார சந்தையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு அசம்பாவிதம் ஏற்படாத வகையில் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.